ஹாஸ்பிட்டல்னா நம்ம உயிரை காப்பாத்துற ஒரு இடம் தானே நினைப்போம். ஆனா அங்கேயே ஒரு டாக்டரோட உயிரும் போயிருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் ஒரு சின்ன வயசு டாக்டர் அவங்களோட கடமையை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு கொடூரமான சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. மே 10, 2023 கேரளால இருக்கிற கொட்டாரக்கரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். விடிய காலைல 4:30 மணி இருக்கும். வந்தனா தாஸ் அப்படின்ற ஒரு 22 வயசு டாக்டர் அவங்க ஹவுஸ் சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணாவும் இருந்திருக்காங்க. அப்பதான் போலீஸ்காரங்களும் சந்தீப் அப்படின்ற ஒரு ஸ்கூல் டீச்சரை கால்ல அடிபட்டிருக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. அந்த ஆளு ரொம்பவுமே போதையில இருந்திருக்கான். டாக்டர் வந்தனா அவனுக்கு கட்டு போட்டுட்டு இருந்தப்ப அந்த ஆளு திடீர்னு அங்க இருந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து அங்க இருந்த போலீஸ்காரங்களும் குத்த ஆரம்பிச்சிட்டான். அங்க இருந்தவங்களும் பயந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்தனா மட்டும் அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த சைக்கோ வந்தனாவை விடாம 27 தடவை உடம்பு முழுக்க குத்திருக்கா. ரத்த வெள்ளத்துல துடிச்ச அந்த டாக்டரை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஒரு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல்லயே பாதுகாப்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த குற்றவாளி ஒரு டிராமாவும் போட ஆரம்பிக்கிறான். இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போச்சு. அந்த சந்தீப் என்ன பண்ணான் தெரியுமா? தனக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பிக்கிறதுக்காக பார்த்தான். ஆனா போலீஸ் அவனை சும்மா விடல. அவன் ஜெயில இருந்தப்ப சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் படிச்சு எப்படி எல்லாம் நடிக்கணும் அப்படின்றத அவன் கத்துக்கிட்டத அவங்க ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவன் போட்ட வேஷம் எல்லாத்தையுமே கோர்ட்லயும் அமலப்படுத்துறாங்க. ரீசெண்டா இந்த கேஸ்ல ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்திருக்கு. அதுல ஜட்ஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த சந்திப்புக்கு ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவன் செஞ்ச மத்த குற்றத்துக்கு முதல்ல 32 வருஷம் இவன் ஜெயில இருக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனோட ஆயுள் தண்டனையே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இவன் செத்து போற வரைக்குமே ஜெயில விட்டு வெளியவே வர முடியாது. இதுதான் அந்த டாக்டர் வந்தனாக்கோ அவங்க அப்பா அம்மாக்கும் கிடைச்ச ஒரு சின்ன ஆறுதல்னு சொல்லலாம். டாக்டர்ஸ்னா அவங்க ஒன்னும் மேஜிக் பண்றவங்க இல்ல. நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கு கைத்தட்டலை விட பாதுகாப்பு ரொம்பவுமே முக்கியமானது. உயிரை காப்பாத்துற கைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நம்மளோட கடமையும் தானே.